2024 வருஷம் முடிவடையதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் தமிழ் சினிமாவோட சிறப்பான ஹீரோயின்கள் யார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். இந்த வருஷம் வெளியான அரண்மனை 4 படத்தில் நடித்து தமன்னா கோலிவுட் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தாங்க. அதே போல் ஜெயிலர் படத்தில் காவால பாடல் மூலமாக அதிக அளவில் கவனம் பெற்றாங்க. மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்த மஞ்சு வாரியர் தற்போது தன்னுடைய ரீஎன்ட்ரியை சிறப்பாக கொடுத்துட்டு வராங்க. தமிழ்லையும் இவங்களுக்கு சிறப்பான படங்கள் அமைஞ்சது. வேட்டையன், விடுதலை 2 படங்கள் இவருக்கு தமிழில் அதிகமான வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இந்த வரிசையில் 90s நாயகி சிம்ரனுக்கும் இந்த வருஷம் சிறப்பாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். பிரசாந்தோட இணைஞ்சு நடித்த அந்தகன் படம் இவருக்கு சிறப்பாக அமைஞ்சது. இந்த படத்தில் கொலைகாரியாக மிரட்டினாங்க சிம்ரன். அடுத்ததாக நடிப்பு அரைக்கி அப்படின்னு பெயர் பெற்ற ஊர்வசி நடிப்பில் இந்த வருஷம் வெளியான ஜெயபேபி படம் அவருக்கு சிறப்பான விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. அடுத்தடுத்த படங்களில் ரசிகர்களை ஈர்த்து வர்றாங்க. இந்த வரிசையில் சாய் பல்லவிக்கும் இந்த வருஷம் தமிழில் சிறப்பாகவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் படம் இந்த ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு. தங்கலான் படத்தில் நடிச்சிருந்த மாளவிகா மோகனன் பார்வதிக்கும் இந்த வருஷம் சிறப்பாகவே அமைந்திருக்கு. சுதந்திர போராட்ட காலகட்டத்தை சொல்லும் இந்த படத்தில் இவர்களோட நடிப்பு அனைவராலுமே பாராட்டப்பட்டுச்சு. இந்த வரிசையில் துஷாரா விஜயனுக்கும் இந்த வருஷம் மிகச் சிறப்பாகவே அமைஞ்சது. வேட்டையன், ராயன் படங்களில் லீடு கேரக்டரில் நடித்து வரவேற்பை பெற்ற இவங்க அடுத்ததாக விக்ரம் ஜோடியா வீரதீர சூரன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜனவரி ரிலீஸ் ஆக இருக்குது. இதனிடையே இந்த வருஷம் பிரியா பவானி சங்கருக்கும் சிறப்பாகவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அவரோட நடிப்பில் அடுத்தடுத்து டிமாண்டி காலனி 2 மற்றும் பிளாக் படங்கள் வெளியாகி சிறப்பான கம்பேக்கை கொடுத்தது. லவ்வர் படத்தின் மூலமாக ஸ்ரீ கௌரி பிரியா சிறப்பான என்ட்ரியை தமிழில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடர்ன் லவ் சென்னை ஆந்தாலஜியிலும் இவங்க ஏராளமான ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க. இதுக்கிடையில் இந்த வருஷம் மிகச் சிறப்பான வரவேற்பு பெற்ற லப்பர் பந்து படத்தின் ஹீரோயின்கள் சுவாசிகாவும் சஞ்சனாவும் ரசிகர்களோட விருப்பத்திற்குரிய ஹீரோயின்களாக மாறியிருக்காங்க. இதே போல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படம் மூலமாக நிக்கிலா விமல் மற்றும் திவ்யா துரைசாமியும் கவனத்தை பெற்றிருக்காங்க. சூரியுடன் கருடன் படத்தில் இணைந்திருந்த சிவதா மற்றும் கொட்டுக்காளி படத்தில் இணைந்திருந்த அண்ணா பென் ஆகியோரும் இந்த வருஷத்தில் கவனத்தை பெற்றிருக்காங்க.